The field day வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பேசப்படுது. யார் யாரையும் வந்து வலுக்கட்டாயமா கூப்பிடுறதே கிடையாது. அவங்களா விருப்பப்பட்டு அவங்களா அந்த ஃபீல்டுக்குள்ள போறவங்க வரவங்க உண்டு. சில பேர் சில அனுபவங்க சில வருடங்களுக்கு அப்புறமா வந்து முன்னாடி வந்து சொல்றாங்க, ஆமா எனக்கும் நடந்துச்சு, அன்னைக்கு அப்படி இருந்தது, அப்போ நான் என் சூழ்நிலை நான் சொல்லலை, இப்போ சொல்றேன்னு சொல்லி என்ன பிரயோஜனம் இருக்கு? தமிழ் வேந்தன் ஒருத்தர் அட்வொகேட்டு பேசும்போது எனக்கு அவ்வளோ வைத்தறிச்சலா இருந்தது. அவர் அவ்வளோ பேசுவார். அந்த பொண்ணை ஸ்ருதியா நாராயண அந்த பொண்ணை அவ்வளோ கேவலப்படுத்தி பேசியிருக்காரு. காமிச்சா அது பண்ணா இது பண்ணா இந்த மாதிரி நடிகள் இருக்கதான் செய்யறாங்க, நீங்க ஏன் போடுறீங்க? எதுக்கு வருது? புத்தகத்தை எழுதி வச்ச சட்டத்தோட சட்டமா கிடக்குது தவிர தூசி தட்டிக்கிட்டு யாருக்காவது ஏதாவது இந்த அரேபியா நாட்டுல வந்து இந்த மாதிரி வந்து குழந்தைங்க பொம்பளைங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணா எடுத்த உடனே தூக்குதான், சாவடிச்சிடுறாங்க. அத மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல ஏதாவது பண்ணீங்களா? யாராவது க்காகவோ இல்ல ஏதோ ஒரு மண்ணாங்கட்டிக்காக அவங்க ஒரு விஷயம் பண்றாங்க. பண்ணும்போது அது பிரைவசியா தானே வச்சுக்கணும். அதை எடுத்து பப்ளிசிட்டி பண்ண அந்த ஆம்பளை நாய் இருக்கானே, அவனை நீங்க என்ன சொல்வீங்க? அவனை எதுவுமே சொல்ல மாட்டீங்க. இவ காமிச்சா 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 இந்த பக்கம் தான் நீங்க பேசுறீங்க தவிர ஆம்பளையே நீங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? வீட்டுக்குள்ளே தமிழ் வேந்தன் சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ள புத்தி வச்சுக்கணுமா? அவர் ஏதோ அநியாயத்துக்கு பேசுறாரு. பொம்பளை பொண்ணுங்களெல்லாம் நீங்க வந்து வச்சுக்குங்க, நீங்க பாத்துக்குங்க, இல்ல வெளியே வந்து இப்படிதான் நடக்கும், ஆம்பளைங்க இப்படிதான் பண்ணுவானுங்க. அப்படி ஆம்பளை அவரு, அதனால ஆம்பளை தரமா பேசுறாரு. நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும். 7200040619. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் ரியானா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். இப்போது சினிமாவாக இருக்கட்டும், சின்ன திரையாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்துலேயும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற விஷயத்துக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்டே இல்லாமல் எப்போ பார்த்தாலும் இந்த ஒரு கான்ட்ரவர்சி தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ விமன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கனவுக்காகவும் சினிமா வந்து சூஸ் பண்ணுறாங்க, சின்ன திரையில் வந்து நடிக்கிறாங்க, ஸோ அவங்களோட டேலண்ட்டுக்காக வந்து வராங்க. ஸோ தொடர்ந்து இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள சுற்றியே தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி நான் அவங்க கருத்து நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை தான், இந்த உப்மா கம்பெனியில் சில பேர் பண்ணுற தவறுனால இந்த ஃபீல்டே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்னு பேசப்படுது. பட் யாருமே வந்து வலுக்கட்டாயமாக யாரையும் கூப்பிட்றது கிடையாது. ஏன் எக்ஸ்பீரியன்ஸில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், ஹானஸ்டாக சொல்கிறேன், யார் யாரையும் வந்து வலுக்கட்டாயமாக கூப்பிட்றதே கிடையாது. அவங்களா விருப்பப்பட்டு அவங்களா அந்த ஃபீல்டுக்குள்ளே போகிறவங்க வரவங்க உண்டு. சில பேர் சில அனுபவங்க சில வருடங்களுக்கு அப்புறமா வந்து முன்னாடி வந்து சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கும் நடந்துச்சு, அன்றைக்கி அப்படி இருந்தது, அப்போது நான் என் சூழ்நிலை நான் சொல்லலை, இப்போ சொல்கிறேன்னு சொல்லி என்ன பிரயோஜனம் இருக்குது? அது சொல்லாமலே இருக்கலாமே. அப்போ சொல்கிறவங்கள வந்து ஃப்ரேம் தேடுறாங்கன்னு அர்த்தமா? அவங்களுடைய மார்க்கெட் போயிடுச்சு, மறுபடியும் அவங்க மார்க்கெட் கொண்டு வரதுக்காக பேசப்படுறாங்களா? அப்படி அவங்க பேசும்போது இப்போது கரண்ட்டில் நாங்கள்லாம் ஒர்க் பண்ணும்போது எங்களுடைய கதி என்னன்னு நீங்களே கொஞ்சம் யோசனை பண்ணுங்களேன். இப்போ எங்களோட சுற்றி இருக்கவங்க மக்கள் சமுதாயம்லாம் ஆல்ரெடி நான் ஒரு முஸ்லீம் கேர்ளு, என்னுடைய முஸ்லீம் சமுதாயத்தை விட்டு நான் அவங்க அந்த சட்டத்தை விட்டு நான் ஒரு தாலி போட்டுக்கிட்டு ஒரு பொட்டு வச்சுக்கிட்டு குங்குமம்லாம் வச்சுக்கிட்டு ஹிந்து பொண்ணாக நான் போய் ஃப்ரேமில் நடிக்கும் போது 1008 பிரச்சனைகள் எனக்கு என்னோட சைடில் ஓடிக்கிட்டு இருக்கு. என் குழந்தைங்களை வந்து ஃப்யூச்சரை நான் கெடுக்கிறேன் அப்படின்றாங்க. ஆனால் என் குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு என்னுடைய ஃப்யூச்சருக்கு இந்த வேலை தான் எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுது. எனக்கு வந்து துணையாக நிற்கிறது, என்னை பாதுகாப்பாக பார்த்துக்கிறது, என்னுடைய கட்டின புருஷன் கூட என்னை பாதுகாப்பாக என்னை பார்த்துக்கல, இந்த வருமானம் தான் என்னை பார்த்துக்குது. அப்போது நான் கடவுளாக மதிக்கிறேன். ஸோ நான் சமுதாயத்துக்காக மதித்து என்னுடைய முஸ்லீம் சமுதாயம் இந்த மாதிரி பேசுகிறாங்களே அவங்கள மதித்து நான் ஒரு விஷயம் நான் வந்து முடிவெடுக்கணுமா? இல்லை என் குடும்பத்தையும் என் குழந்தைங்களையும் என் கஷ்டத்துக்காக நான் வேலைக்கு போகணுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல. ஸோ அதையும் மீறி நான் வந்து இந்த மீடியாவில் இருக்கேன். நான் வந்து சும்மா ஒரு 1 இயர் வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் நான் வந்து ஃப்ரேம் ஆகலை. ஒரு சேனல் எனக்கு லீட் ரோல் வந்து உடனே எனக்கு கொடுக்கல, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணி இன்னைக்கு ஒரு லீட் ரோல் பண்ணுறேன்னா காரணம் என்னுடைய அனுபவம் தான். அதில் இருந்த எல்லா வேலை நுணுக்கங்களும் நம்ம கற்றுக்கிட்டு ஒரு சில விஷயங்கள் நாம் அது அவுட்புட் கொடுக்கறதுனால இந்த பொண்ணை கூப்பிட்டா நான் நல்லா பண்ணுவா, ரொம்ப ஹெட்வெயிட் பண்ண மாட்டா, ஆட்டிடியூட் காமிக்க மாட்டா, நேரத்துக்கு வந்துடுவா, அந்த நேம் நான் சம்பாதிச்சிருக்கேன். அந்த நேமால என்ன நிறைய மேனேஜர்ல இருந்து இபில இருந்து எல்லாரும் கூப்பிட்டு எனக்கு வேலை, இப்போ கூட நான் உட்காந்துட்டு இருக்கும்போது எனக்கு வேலை வந்ததுன்னா காரணம் நான் இதுக்கு முன்னாடி அவங்க கம்பெனில நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்.
இந்த பொண்ணை கூப்பிட்டா அது டைமிங்க்கு வந்துடும், நம்மளுக்கு தலைவலி இல்லை ப்ரெஷர் இல்லைன்னு சொல்லி வேலை கொடுக்குறாங்க. இவங்கெல்லாம் இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பேசும்போது இப்போ என் குழந்தைங்களும் சரி என்னை சுற்றி இருக்கவங்களும் சரி என்ன நினைப்பாங்க, இன்னைக்கு வந்து ஒரு லீட் ரோல் பண்ணிட்டு இருக்கா ஒரு சீரியலில், ஸோ மேபி இந்த மாதிரி இருந்துட்டு தான் இந்த பொண்ணு வந்திருக்காளோ அப்படின்ற ஒரு தாட்ஸ் அது ஒரு டாக் வந்து போயிட்டு இருக்கும்ல. எனக்கு பின்னாடி என் முன்னாடி வந்து நல்லபடியாக பேசலாம், எனக்கு பின்னாடி பேசுவாங்களே, எனக்கு அதுதான் வருத்தமாக இருக்கு. ஏன் அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது எல்லா ஆர்டிஸ்ட்டும் நீங்கள் போட்டு திணிக்கிறீங்க, எல்லா கம்பெனிலும் நீங்கள் திணிக்கிறீங்க, எல்லா இதில் ஒர்க் பண்ணுற ஆம்பளைங்க மேலே திணிக்கிறீங்க. அது கிடையாதுல்ல. ஒரு என்னை தங்கச்சியா பார்க்குறவங்களும் இருக்காங்க, என்ன ஒரு பொண்ணா பார்க்குறவங்க வாய்ப்பு கொடுக்குறவங்க இருக்காங்க. நான் கஷ்டப்படுறேன், நான் தனியாக இருக்கேன், நான் இவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகிறேன்ட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அவங்க ரெஃபர் பண்ண ப்ராஜெக்டாகவும் இருக்கலாம். ஸோ எப்படியோ நான் ட்ராவல் ஆகிட்டு வந்து இன்னைக்கு என்னுடைய திறமையால் நான் நிற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதுக்கு எல்லாம் ஒரே பேர் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு வெளியே பேசுறது தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் பேசாதீங்கன்னு தான் சொல்றேன். இது கிடையாது, இந்த ஃபீல்டு அது கிடையாது. புரியுதுங்க. இப்போ வந்து நீங்க வந்து இதை ஃபேஸ் பண்ணி நிற்கிறீங்க அப்படின்றப்போ, இப்போ இனி வர பர்சன்ஸ், அதாவது இனிமே வந்து பார்த்தீங்கன்னா பேஷனாக வச்சு இப்போ சினிமா வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க நிறைய பேர். ஸோ ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சில பேரை போய் கேட்டால் இதுமாதிரி நான் வந்து சினிமாவில் ட்ரை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பையன் சொன்னால் அதுக்கான ஆன்சர் வேற மாதிரி இருக்கும். இதே போய் ஒரு பொண்ணு போயிட்டு நான் வந்து சினிமாவில் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன்றப்போ வேணாம், பொண்ணுங்களுக்கு வந்து இது செட் ஆகாது அப்படின்ற வார்த்தை எதுலேருந்து உருவாகுதுன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற வார்த்தையிலேருந்து தான் வந்து மறுபடியும் வருது. ஸோ போனால் உனக்கு இந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்லாம் உள்ளே இருக்கும், ஸோ வந்து நீ போகாத அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேயும் வந்து எண்டு காடு போட்டு அங்கேயே தடுத்துடுறாங்க. ஸோ இந்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங்ஸ் இப்போ நிறைய விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்போம். மலையாளத்துலேருந்து நிறைய ஹீரோயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து பண்ணுறாங்க, ஏன் நம்ம ஊரில் வந்து ஹீரோயின்ஸ் இல்லையா, நம்ம ஊரில் வந்து அழகான பொண்ணுங்க இல்லையா அப்படின்ற கேட்கும்போது அந்த பயம்தான் வந்து இங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அதே லெவலில் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க மேலே வரைய மாட்டாங்க, அதே லெவலில் வந்து அப்படியே நின்றுறாங்க. ஸோ இதை நீங்கள் கண்ணோட பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் ட்ரை பண்ணி சான்ஸ்க்கு அதோட கரியரை விட்டதெல்லாம். பார்த்துருக்கேன், சில பேரை பார்த்துருக்கேன். ஏன்னா அவங்க லக்கு, அவங்க சரியான அவங்க அந்த ஸ்பேஸை அவங்க பிடிக்கலன்னு தான் நான் சொல்வேன். வந்திருக்கும் வாய்ப்பு, நல்லபடியாக வந்திருக்கும், வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஆட்டிடியூட் காமிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த சமயத்தில் அதை பார்க்காம ரீல்ஸ் பண்ணுறதும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறதும், ஊர் கதை பேசுகிறதும், காசி பேசுகிறதும் இப்படின்னு சொல்லிட்டு அது நழுவி விட்டுருவாங்க. நீ ஸ்க்ரீனில் என்ன பண்ணுறியோ அதுதான் உனக்கு வந்து சேரும். நீ என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணி, நம்ம வந்து ஷூட்டிங் போகிறது சும்மா கிடையாதுங்க. காலங்கத்தில் ஒரு 5:30 எழுந்து 6:30 வீட்டை விட்டு கிளம்புனா தான் 7:30 ஸ்பாட்டில் போக முடியும். 9 மணிக்கெல்லாம் அந்த கேரக்டருக்கான காஸ்டியூமும் மேக்கப்போட அங்கே நிற்கணும். அப்புறமா நைட்டு 9 to 9 கால் ஷீட் இருந்தால் கூட சீரியலில் 9 o'clock நம்மளை ஷார்ப்பாக விட்டுற மாட்டாங்க. கரெக்டாக முடிஞ்சிருச்சுன்னா எப்பாவது என்னைக்காவது விட்டுருவாங்க. இல்லைன்னா 10 மணி ஆகும், 11 மணி, சில டைமில் விடிய கூட எடுப்பாங்க. நம்மளுக்கு டபுள் சேலரி கூட கிடையாது. ஸோ அதையும் மீறி மறுநாள் கூட டேட் இருந்துச்சுன்னா மறுநாள் நாங்கள் அட்டண்டன்ஸ் போடணும். கிடைக்கிற நேரத்தில் நான் ஒரு பாய் எடுத்துகிட்டு போயிடுவோம். பாயில் தான் நாங்கள் கிடைக்கிற நேரத்துலலாம் ஓரமாக பாயை போட்டுட்டு பெட்டு, அது ஒரு மாதிரி பெட்டு ஃபோல்டு பெட்டு வச்சுட்டு நான் படுத்துருவேன். கிடைக்கிற நேரத்தில் அங்கே தூங்குறது, அப்புறமா கிடைக்கிற நேரத்தில் சாப்பிட்றது, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம ஒர்க் ப்ரெஷரில் தான் இருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ண தான் அதுக்கு ஒரு பதில், நமக்கு அதுக்கு ஒரு விமோச்சனம் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கண்ணு முன்னாடி காமிக்கும். நம்ம நெக்ஸ்ட் லெவல்ன்றதை நம்ம யோசிச்சு பார்ப்போம். போன வருஷம் நம்ம எப்படி இருந்தோம், இந்த வருஷம் நான் எப்படி இருக்கேன், அதுக்கு காரணம் என்னுடைய ஹார்ட் ஒர்க். நான் கஷ்டப்பட்டாதான் இன்னைக்கு நயன்தாரா ஒன்றும் டக்குன்னு வந்து மேலே ஏறி உட்காரல. அஜித், விஜய், விக்ரம் இருக்கிற ஸ்டார் அத்தனை பேரும், சிவகார்த்திகேயன் இன்க்ளூட் சொல்கிறேன், அவங்க விஜயவா பண்ணும்போது அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இன்றைக்கி அவர் வந்து ஒரு ஹீரோவாக ஒரு ஸ்டாராக வரும்போது அவருடைய ஹார்ட் ஒர்க் அதில் தெரியுது. விக்ரம் சார்லாம் வந்து எவ்வளோ இழைச்சிருப்பாரு, எவ்வளோ இழைச்சி அவரை தன்னை வருத்திட்டு அர்ப்பணம் பண்ணி அந்த திறமையை அவரோட இதை காமிக்கிறதுனால தான் அன்றைக்கி இன்னி வரைக்கும் அவர் ஹீரோவாக தான் பார்க்குறாங்க எல்லாருமே. ஹார்ட் ஒர்க்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு பலன் கிடைக்கும். ரெண்டாவது, நம்ம யூனிவர்ஸில் நம்ம வந்து இயற்கை உட்கார்ந்துட்டு நம்ம யோசிக்கணும். நம்ம மனநிலைமை நம்ம சாந்தம் பண்ணிட்டு நம்ம டெய்லி நம்ம நினைக்கிறத விஷயங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கணும். நம்ம என்ன ஆகணும் அப்படின்றது. எனக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், நாம் என்ன ஆகணுன்றது ஒரு நாளோட நம்ம நினச்சி விட்டுறக்கூடாது, டெய்லி நினச்சிக்கிட்டே இருக்கணும். நம்ம என்ன ஆகணும், நம்ம கோல் என்ன, நம்ம திறமை என்ன, நம்ம நெக்ஸ்ட் லெவல் என்ன போகணும் அப்படின்றத நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன்னா அது 1 yearல நமக்கு அந்த ரிசல்ட் தெரியும்னாங்க. நான் நினச்சேன், அதை கேட்டேன், எனக்கு பிலீவ் ஆச்சு, நான் நினச்சேன். நான் வந்து ஒரு நல்ல சேனல், ஒரு டிஆர்பி சேனலில் ஒரு லீட் ரோல் பண்ணணுன்றது எனக்கு போன வருஷம் ஒரு ட்ரீமாக இருந்துச்சு. இன்னைக்கு நான் லீட் ரோல் பண்ணுறேன்.
ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஒரு கேரக்டருக்கு ஒரு அவார்டு வாங்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நான் வாங்குவேன்னு. அதே மாதிரி தான் ஹார்ட் ஒர்க். நம்ம ஹார்ட் ஒர்க்கு, நம்ம திங்கிங், நம்ம பாசிட்டிவாக வச்சுக்கணும். அடுத்தவங்களை கெடுத்துட்டு மேலே ஏறி வரணும்னு நினைக்கக்கூடாது. எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொன்னது வந்து பொய் கிடையாது, அது நிஜம்தான். நம்ம என்ன எண்ணிக்கிட்டே இருக்கோமோ அது ஆகும். நம்மளுடைய கேவலமான புத்தி, நெகட்டிவான தாட்ஸ், நெகட்டிவான டாக் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது என்றைக்குமே நமக்கு கூட சேராது, அது வேஸ்ட்டு. ஸோ சும்மா எனக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சதுங்க, போனேங்க. சில பொம்பளை பசங்களாம் பேசுவாங்க, போனேங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் தான் கேட்குறாங்க. ஐயோ, அதனால தான் நாங்கள் அங்கேருந்து வந்துட்டு நான் வேறு வேலைக்கு போயிட்டுன்னு ஒரு நல்ல ஒரு டாக் பேசுவாங்க. அது கிடையாது, உள்ள அவங்களுக்கு வந்திருக்காது. சும்மா நடிக்கணும்னா ரீல்ஸ் கிடையாது, ஒரு பாட்டு லிப் மூமெண்ட் பண்ணி அப்படியே வந்து சாங் பாடிக்கிட்டு கிளாமரை காமிச்சிக்கிட்டு பிட்டு பிட்டா அது மாதிரி பண்ணிட்டு போகிறது கிடையாது. நடிப்புன்றது பெரிய கலை, அது கற்றுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக அதை நம்ம அப்சர்வ் பண்ணணும். அதை தெரிஞ்சவங்க, நடிச்சிட்டு இருக்கவங்கள, சீனியரை போய் அவங்க நடிக்கும்போது பக்கத்தில் நின்று பார்க்கணும். போய் ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு மேக்கப் டச் பண்ணிக்கிட்டு காஸ்டியூம்லாம் போட்டுக்கிட்டு அப்பப்போ லிப்ஸ்டிக்கு, அப்பப்போ ஹைப்ரோ, ஹை ஷேடு, ஐலாஷ்னு போட்டுக்கிட்டு அழகாக போய் நிற்பாங்க. ஆனால் நடிப்புன்றது சுத்தமாக ஜீரோவாக காமிப்பாங்க. புரியுது. ஸோ அந்த மாதிரி கேர்ள்ஸ்லாம் பார்த்துருக்கேன். அது இல்லை, போய் நின்று ரொம்ப ரொம்ப வந்து சீரியஸாக போய் நிற்கணும். நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தி போய் நிற்கணும். எனக்கு தமிழ் வந்து நான் பேசும்போது ஃப்ளோவில் கொஞ்சம் தப்பாக பேசுவேன். ஆனால் அந்த டைலாக் எழுதி கொடுக்கும்போது, அந்த ப்ராம்ப்ட் பண்ணும்போது அந்த ஃப்ளோ நான் கொண்டு வரதுக்கு நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுவேன். அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் இப்போது கொஞ்சம் கற்றுக்கிட்டேன், பேசுகிறேன் நடிப்பில். அது மாதிரி தான் ஒரு விஷயம் உங்களுக்கு நம்பி கொடுக்குறாங்கன்னா அது கரெக்டாக பண்ணுங்க. பண்ண முடியலையா, இந்த ஃபீல்டை வந்து அசிங்கப்படுத்திட்டு அசிங்கத்தை தொடச்சிட்டு அங்கே போட்டு போயிடாதீங்க. ஸோ அங்கே கஷ்டம் நஷ்டம் எல்லாம் புரிஞ்சு கஷ்டப்படுறவங்க கேர்ள்ஸு, இதனாலே பொழப்பு, இதுதான் நம்ம பொழப்பு, இதை வச்சு நம்ம குடும்பத்தை பார்க்கணும், நம்ம குழந்தைங்களை பார்க்கணும், நம்ம அம்மாவை பார்க்கணும், நமக்காக பார்க்கணும்னு சொல்லி நிறைய ஆண்களும் பெண்களும் எல்லாருமே சேர்ந்து சொல்கிறேன், எல்லாருமே இதில் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு உள்ளே இருக்காங்க. ஸோ நீங்கள் அசிங்கத்தை திணிச்சு போட்டிங்கன்னா அந்த மீடியாவே இதுதான் அப்படிதான் அப்படின்ற மாதிரி ஒரு மார்க்கு கொண்டு வந்துடுறாங்க. அது வேண்டான்ற இல்லை மேம். இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னத்திரை நடிகையோட வீடியோ லீக் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. ஸோ அது ஏஐ வீடியோன்னு சொல்லிட்டு அவங்க கிளைம் பண்ணாலும் இல்லை அவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயம் வந்து அதுக்கு ஆப்போசிட்டான கான்ட்ரவர்சியும் வந்துச்சு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா ஓகே இப்படிலாம் நடக்குது போல இருக்குது. ஏன்னா வந்து இப்போது அடுத்த வாய்ப்புக்காகவோ பெரிய பட வாய்ப்புக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தப்பாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து கான்ட்ரவர்சியெலாம் பேசுகிறாங்க. ஸோ இந்த அடுத்த வாய்ப்புக்காக தான் இந்த விஷயம்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கணும். நான் எப்படியாவது, அவங்க சில பேட்டியெல்லாம் சொல்லியிருக்காங்க, நான் எப்படியாவது இதில் வந்து ஒரு நல்ல நேம் கொண்டு வரணும், நான் எப்படியாவது வந்துடணுன்ற மாதிரி ஒரு வெறித்தனம் அந்த பொண்ணுக்குள்ளே இருந்திருக்கு. அந்த ஆர்வக்கோளாறில் சில விஷயங்கள் அவங்க ஏஐயாவும் இருக்கட்டும், பிஐயாவும் இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அந்த பொண்ணு தனிப்பட்ட முறையில் அது ஒரு விஷயம் அவள் பண்ணாலும் பண்ணாமல் போனாலும் அது நமக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. சரிங்களா? அந்த பொண்ணுக்கு தெரியும், பேசினவனுக்கு தெரியும், அந்த ஆணவனுக்கு தான் வெளிச்சம். அதை விட்டுட்டு நம்ம அந்த பொண்ணை போட்டு நசுக்கிக்கிட்டே இருக்கக்கூடாதுல்ல. அது பை மிஸ்டேக் யார் இந்த உலகத்துல தப்பே பண்ணலன்னு கண்டாணி பார்த்துட்டு நீங்க சொல்ல முடியுமா? நீங்க சொல்வீங்களா? கண்டிப்பா இருக்க முடியாது. நான் சொல்வேனா? வெளி உலகத்துல நான் தைரியமான பொண்ணு, ஆனா நான் எவ்வளவு சென்சிட்டிவ்னு எனக்கு தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி என்ன ஈஸியா ஏமாத்தலாம் என் கூட வந்து பழகி. ஆனா நான் வெளி தோற்றத்துல ரொம்ப அறிவாளியா, உங்களுக்குன்னா நான் அறிவாளியா இருப்பேன், எனக்கெல்லாம் நான் கோமாளியாவும் இருப்பேன், முட்டாளா இருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான். தெரிஞ்சும் பண்ணலாம், தெரியாமலும் தப்பு. மனுஷங்க தப்பு பண்ணலன்னா மனுஷனே கிடையாது, மிருகம். ஸோ 6 அறிவு இருக்கிற அத்தனை பேரும் தப்பு பண்றவங்க இருக்க தான் செய்றாங்க. நீங்க எல்லாம் பேசுறீங்க இந்த மாதிரி காமிச்சு தான் வந்து பொழப்பு பார்க்கணுமா, இதுக்கு பிச்சை எடுக்கலாம், பாத்திரம் கழுவலாம், ரோட்ல படுக்கலாம், என்னென்னோ பண்ணலான்றீங்க. பிச்சை எடுக்கிறவங்களுக்கும் வந்து ரோட்ல ரேப் நடக்குது நைட்டோட நைட்டு. வீட்டு வேலைக்கு போனா அந்த வேலைக்காரையும் ரேப் பண்ணா அந்த ஓனர்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டும் வந்திருக்கு. ஸோ நிறைய எங்கேயும் பாதுகாப்பு இல்லை பொண்ணுங்களுக்கு. அப்போ நீங்களாம் இந்த வேர்டு விடுறதுல என்ன யூஸ்? தமிழ் வேந்தன் ஒருத்தர் அட்வொகேட்டு பேசும்போது எனக்கு அவ்வளோ வைத்தறிச்சலாக இருந்தது. அவர் அவ்வளோ பேசுவார். அந்த பொண்ணை ஸ்ருதியா, அந்த நாராயண, அந்த பொண்ணை அவ்வளோ கேவலப்படுத்தி பேசியிருக்காரு. காமிச்சா அது பண்ணா இது பண்ணா, இந்த மாதிரி நடிகள் இருக்கதான் செய்யறாங்க, நீங்க ஏன் போடுறீங்க, ஆம்பளைங்க மேல ஏன் தப்பு சொல்றீங்க,
நீங்க காமிக்கிறீங்க, ஆம்பளைங்க பார்க்க தான் செய்வான். அது என்ன ஆம்பளை பார்க்க தான் செய்வான். சொன்னது சில விஷயங்கள் வந்து முரணா இருந்தாலும் ஒரு விஷயம் வந்து அவர் சொன்னார், ஒருத்தவங்க வந்து உங்களை வந்து தொல்லை பண்றான் அந்த மாதிரி விஷயத்துக்கு ஃபோர்ஸ் பண்றான்னு ஏன் தைரியமா வாய்ஸ் அவுட் பண்ணிடலாமே நீங்க, அந்த நாயை வந்து நீங்க இருந்து காட்டி கொடுத்துடலாமே, இவன் இந்த மாதிரி பண்றான்னு சொல்லிட்டு காட்டி கொடுத்துட்டா அந்த இடம் அப்படியே முடிஞ்சு போச்சு. ஏன்னா இங்க யாருக்குமே பாதுகாப்பு கிடையாதுன்றது வந்து சொல்றாரு. ஸோ அந்த விஷயம் ஒரு விதத்துல உண்மையா தானே இருக்கு. இங்க யாருக்குமே பாதுகாப்பு, ஆக்ட்ரஸும் கிடையாது, ஒரு சாதாரண ஒரு பெண்ணுக்கே வந்து பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல வந்து பாதுகாப்பு கிடையாதுன்றப்போ, என்ன இந்த மாதிரி ஒருத்தன் பண்ணிட்டான், என்ன இந்த மாதிரி ஒருத்தன் மொலாஸ் பண்றான்றப்ப நீங்க தைரியமா வாய்ஸ் அவுட் பண்ணு, அடுத்த வாட்டி அவன் கை வைப்பானா அப்படிதான் சொல்றேன். அப்படி பண்ணா வந்து சட்டம் வந்து சரியான விஷயத்த ஒரு முடிவு கொண்டு வந்து கொடுத்துருவாங்களா, நியாயத்தை கொடுத்துருவாங்களா? இப்போ எத்தனையோ பேர் போயிட்டு எனக்கு ஹராஸ்மெண்ட் நடக்குதுன்னு சொல்லிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, அடுத்த நாள் சரி பண்ணிடுறாங்களா? எவ்வளோ பெண்டிங்கில் கிடக்குது. அட்வொகேட் தானே, அவருக்கு தெரியாது சட்டம் வந்து அவ்வளோ ஸ்பீடாக ஒர்க் பண்ணுதா? எனக்கு தெரிஞ்சு பண்ணலையே. அப்போது ரோட்டில் வந்து ஒரு ஈசிஆர் ரோட்டில் கார் எடுத்துக்கிட்டு ஒரு பொண்ணுங்க போகும்போது எதிரில் வந்து ஒரு கார் மறைச்சு வந்தது வைரல் ஆச்சு. ஏன் அது மறைச்சது வைரல் ஆச்சு தவிர அவங்கள பிடிப்பட்டாங்க, அவங்கள சட்டம் வந்து சரியான தக்க நடவடிக்கை எடுத்தாங்கன்னு சொல்லி ஏன் வீடியோ வரல, ஏன் காட்டலை? ஏன்னா அரசியல் பலம், ஆள் பலம், பண பலம் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு தான் அவங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கு. இப்போ போக்சோ மாதிரியான சட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையாக இருக்கிறது பெண்களுக்காக தான். இருந்தும் இந்த சட்டங்கள் இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான குற்றங்கள் வந்து தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ இங்கே வந்து பாதுகாப்பு வருதுங்க. எதுக்கு வருது? இல்லை மேம், புத்தகத்தை எழுதி வச்ச சட்டத்தோட சட்டமாக கிடக்குது தவிர தூசி தட்டிக்கிட்டு யாருக்காவது ஏதாவது இந்த அரேபியா நாட்டில் வந்து நடு ரோட்டில் வந்து தூக்கு போட வைக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து குழந்தைங்க பண்ணா, பொம்பளைங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணா எடுத்த உடனே தூக்கு தான், சாவடிச்சிடுறாங்க. அத மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல ஏதாவது பண்ணீங்களா யாராவது? ஒவ்வொரு குழந்தைங்களும் வந்து தூக்கி சாக்கடையில போட்டுடுறீங்க, மூட்டை கட்டி போட்டுடுறீங்க. ஒரு தைரியமா ஒரு பொண்ணு வந்து நின்று பேசுனா அதுக்கேற்ற மாதிரி 4 பேர் வந்து சப்போர்ட் பண்றீங்களா? இதே ஸ்ருதி நாராயண காமிச்சதுனால வைரல் ஆச்சு. இதே ஸ்ருதி நாராயண் வந்து உடம்பு முடியாம படுத்துட்டு ஒரு கூகுள் ஸ்கேன் வந்து போட்டுட்டு எல்லாரும் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, அதுக்கு கேன்சர் ஆயிடுச்சு, அதுக்கு வந்து ஏதோ ஒரு நோய் ஒட்டிக்கிச்சு, முடியல, உங்களுக்கு கெப்பாசிட்டி இல்லை பணத்துக்கு, நீங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னா நீங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவீங்களா? இது வைரல் ஆகுமா? போட்டதுனால தானே நீங்க வைரல் பண்ணீங்க. அதே அந்த பொண்ணுக்கு ஹெல்ப்னு சொன்னா எல்லாரும் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவீங்களா? அப்போ உங்களுக்கு பொருளாதாரத்துல கஷ்டம் இருந்துச்சுன்னா ஹெல்ப் பண்ண மாட்டீங்க. ஒரு பொண்ணு கஷ்டம்னு சொல்லி வந்தாலும் ஒரு தங்கச்சியா நினைச்சு நீங்க ஹெல்ப் பண்ண மாட்டீங்க. ஆம்பளைங்க ஒரு பொண்ணு வந்து போய் ஹெல்ப்னு கேட்டா எந்த ஆம்பளை ஒரு பொண்ணா நினைச்சு அவளோட தங்கச்சியா நினைச்சு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க? நீங்க ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணு, ஒரு நாளைக்கு வந்துட்டு போ, இல்ல அப்பப்போ நான் ஃபோன் பண்ணுவேன், ஃபோன்லயாவது அட்ஜஸ்ட் பண்ணு, அப்போ நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு தானே டீலிங் பேசுவீங்க. ஏன் ஆம்பளை மேல குறை நீங்க பேச மாட்டேங்கிறீங்க? பொம்பளைங்க என்ன பண்ணுவாங்க? பொருளாதாரத்துல எல்லாம் வீக்கா தான் இருக்காங்க, மென்டலி மட்டும் தாங்க ஸ்ட்ராங் பொண்ணு. என்ன பொருளாதாரத்துல வந்து ஒரு ஈக்குவல் ஸ்டேட்டஸ், வேலையில வந்து ஒரு ஈக்குவல் ஸ்டேட்டஸ் ஒரு பொண்ணு வந்துட்டாலும், ஆனா இப்போ இருக்கிற மனநிலைமையில உடம்பு ரீதியா ரொம்ப வீக்கா இருக்காங்க. சில பேர் அதை யூஸ் பண்ணி மன ரீதியா வீக் பண்ணிடுறாங்க. உனக்கு வாழ்க்கை தரேன், உனக்கு நான் அது பண்ணிடுவேன், இது பண்ணிடுவேன்னு ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ தாலி கட்டி ஒரு மேஜிக் காமிச்சு அதை வந்து குழந்தை குட்டி கொடுத்துட்டு அதுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு கழட்டி விட்டு போயிடுறான் கையாளாதவன். அப்போ என்ன பண்ணுவான் அந்த பொண்ணு? அந்த குழந்தைங்களுக்கு சொத்தை போடணும், படிப்பை போடணும், அவள் வயசான காலத்துக்கு ஃபியூச்சருக்கு ஒரு விஷயம் சேர்த்து வைக்கணும், தனக்கு குழந்தைங்க இல்லாதமா அம்மா அப்பா வேற இருந்தாங்களா அவங்களுக்கு உடம்பு முடியலன்னா அவங்களையும் பார்த்துக்கணும், அவங்கள சுத்தி இருக்கவங்க பார்த்துக்கணும். இதுக்கு எல்லாம் ஃபைனான்சியலா எங்க போய் தொலைவாவ? இப்ப எல்லா இடத்துலயும் வந்து ஹராஸ்மெண்ட் இருக்கத்தானே செய்யுது. எந்த இடத்துல இல்ல? ஹாஸ்பிட்டல் இல்லையா? நானும் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிருக்கேன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஹாஸ்பிட்டல் கிடையாதா? அதான் சொல்கிறேன் மேம். இப்போ வந்து இங்கே தவறு நடக்காத இடம்னு சொல்லிட்டு பெண்களுக்கு எதிரான அநீதி நடக்காத இடம்னு சொல்லிட்டு ஒன்றும் கிடையாது மேம். எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க தான் செய்யுது. ஸோ வந்து பெண்கள் இந்த விஷயத்தில் கொஞ்சம் சேஃபாக இருங்க. நான் இப்போ வந்து நீங்கள் சினித்துறையில் இருக்கிறனா கேட்குறேன். ஸோ சினிமா துறையில் வந்து இப்போ புதுசாக வர்றவங்க, ஸோ வந்து இப்போ நிறைய பேர் வந்து ஃபீல்டில் இருக்கீங்க, புதுசாக வந்து இப்போ சான்ஸ் ட்ரை பண்ணுறவங்க, ஸோ வந்து ப்ராப்பரான கம்பெனியில் போய் நீங்கள் வந்து சான்ஸ் கேளுங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களால் முடிஞ்ச ஒரு டிப்ஸ் தான் நம்ம கொடுக்க முடியும். கண்டிப்பாக என்ன தெரிஞ்சவங்க என்ன இப்போது ரீசெண்ட் டைமில் கூட இன்ஸ்டாகிராமில் ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட சேட் பண்ணுறா, மேம் நான் சென்னைக்கு வரேன், வந்து நான் தங்க போகிறேன், நீங்கள் உங்கள் சைடில் இருக்கிறது ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், உங்கள் குரூப் ஏதாவது சினிமா சான்ஸ்க்கு இருந்துச்சுன்னா எனக்கு ஆட் பண்ணி விடுங்க அப்படி இப்படின்ட்டு. நான் அதை சொன்னேன், என்ன நம்பிக்கையில் நீ சென்னைக்கு வரமா, யார் இருக்கா இங்கே அப்படின்னு கேட்கும்போது நான் சில கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. அவளுக்கு ஒரு ஆர்வ கோளாறுல கிளம்பி வரேன்னு சொல்லுதுங்க. நிறைய பொண்ணுங்க வந்து மேஜிக்காக நினச்சிக்கிறாங்க,
இதுக்குள்ள வந்தா நிறைய சம்பாதிச்சிடலாம், நிறைய வெல் செட்டில் ஆயிடலாம் அப்படின்ட்டு. அது கிடையாது. திறமை இருந்துச்சுன்னா, நீங்க நடிக்கிற திறமை இருந்தா நீங்க கண்டிப்பா வருவீங்க. நான் வரமாட்டேன்னு சொல்ல மாட்டேன், நெகட்டிவா பேச மாட்டேன். பட் வாங்க, சேஃபா வாங்க. யாரோ எவனோ காமிக்க சொன்னா நீங்க காமிச்சுக்கிட்டு அப்புறமா அது வந்து இந்த மாதிரி ஆகும்போது சில விஷயங்கள்ல நீங்க டிப்ரெஷன் ஆகி வெளியே தலை காட்ட முடியாம, எவ்வளோ தப்பு பண்ணாதவங்க உலகத்துல யாருமே கிடையாது. இருந்தாலும் நீங்க தான் ஏதோ 7வது அதிசயத்துக்கு அப்புறமா 8வது அதிசயம் நீ காமிச்ச மாதிரியும் மாட்டிக்கிட்ட மாதிரியும் உங்களை பார்ப்பாங்க. அது வேண்டான்ற தேவையில்லை. நீங்க யாரையும் முழுசா பிளைண்டா போய் நம்பாதீங்க, ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. உங்ககிட்ட கேட்டனால நீங்க ஒரு விஷயத்த தெளிவா அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டீங்க. அந்த பொண்ணோட நேரம் சரியில்லை, ஏதோ ஒரு தவறான ஆள்கிட்ட போயிட்டு அப்ரோச் பண்ணி அவன் வந்து அந்த ஸ்பேஸை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டான்னா இங்க தவறு வந்து அங்கதான் நடக்க ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலா எல்லா நாய்களும் என்ன சொல்றாங்க, நீ காமிச்சு நீ காமிச்சு அப்படின்னு தான் சொல்றாங்க தவிர, இவ ஒரு பொண்ணு ஒரு பையன்கிட்ட ஒரு பிரைவசியான ஒரு விஷயத்த அவங்களுக்குள்ளே ஒன்று போகுது. அது வாய்ப்புக்காகவோ லவ்வுக்காகவோ இல்லை ஏதோ ஒரு மண்ணாங்கட்டிக்காக அவங்க ஒரு விஷயம் பண்றாங்க. பண்ணும்போது அது பிரைவசியா தானே வச்சுக்கணும். அதை எடுத்து பப்ளிசிட்டி பண்ண அந்த ஆம்பளை நாய் இருக்கானே, அவனை நீங்க என்ன சொல்வீங்க? அவனை எதுவுமே சொல்ல மாட்டீங்க. இவ காமிச்சா 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 இந்த பக்கம் தான் நீங்க பேசுறீங்க தவிர ஆம்பளையே நீங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஏன் அது தப்பாவே எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க? நீங்க காமிச்சா நான் சரிப்பா, ஆப்போசிட்ல இருக்க பொம்பளை அவ வந்து வாயில உங்க அசிங்கத்தை வைக்கிறா, நீங்க மென்னு சாப்பிடுவீங்களா? அவ காமிச்சா நீ சாப்பிட்ட, நீங்க அந்த பொண்ணு காமிச்சா நான் சாப்பிட்டேங்கன்னு எவனாவது சொல்வீங்களா? சோத்தை தின்றதுக்கும் அசிங்கம் தின்றதுக்கும் யோசனை பண்ணுவீங்கல்ல, அந்த மாதிரிதான். இவ்வளவு பச்சையா நான் சொல்லியோ இதுக்கு மேலே ஆம்பளைங்க எல்லாரும் கெட்டவன் சொல்ல மாட்டேன், பொம்பளைங்க கெட்டவன் சொல்ல மாட்டேன். நான் போத் சைடு நிற்பேன். நான் யாரையும் தப்பா சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் ஒரு ஹியூமன் மென்டாலிட்டியோட நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு. என்னுடைய கஷ்டம் நஷ்டம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் பேசுவேன். மற்ற நார்மல் கேர்ள்ஸ் மென்டாலிட்டி எனக்கு கிடையாது. ஒருத்தி வந்து டிவோர்ஸ் ஆனா அவன் புருஷனை எவ்வளவு அசிங்கமா பேசுவாங்க ஒரு பொம்பளை. நான் பேசினது கிடையாது. எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படிதான் சொல்வேன். ஆனா மனசுக்குள்ள அவ்வளோ ஆதங்கமோ அவ்வளோ விருப்பம் இருக்கு. நான் என்ன நான் வரமா கொண்டு வந்தேன். எனக்கு 2 குழந்தைங்களை கொடுத்துட்டு இன்னைக்கு நான் கஷ்டப்படணும்னு ஏதாவது இருக்கா? தலையெழுத்துல எழுதியிருக்கா? இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன்னா யாரால கஷ்டப்படுறேன்? நான் ஒருத்தியா இருந்துச்சுன்னா கொஞ்சமா சம்பாதிச்சு நிறைய சந்தோஷத்தோட வாழ்ந்திருப்பேன். அப்படி கிடையாதே. என்னை பெத்தவங்களை நான் பார்த்துட்டு அப்படியே போயிருப்பேன். எனக்கு 2 குழந்தைங்க அந்த ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு அது வட்டத்துக்குள்ள சிக்கி என்னைய வந்து அந்த குழந்தைங்களோட ஃபியூச்சர் ஏன் ஃபியூச்சர் அப்படி இப்படி கமிட்மெண்ட்ல மாட்டி சின்ன பின்னமாக்கி உட்காந்து யோசனை பண்றேன், என்ன பண்ணி எப்படி சம்பாதிச்சு எப்படி வாழ்றது. அப்போ எனக்கு தமிழ் ஸ்ட்ரகிள் ஆக ஆக, நான் முஸ்லீம், என்னோட உருது லாங்குவேஜ் நான் பேசுறது, நான் பிறந்து வாழ்ந்ததுல சென்னை தான். பட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும் தமிழ் பேசுறது. அதையும் தாண்டி நான் பேசி 4 ஆம்பளைங்க முன்னாடி ரொம்ப நான் பேசவும் மாட்டேன். இத்தனைக்கும் நான் சின்ன வயசுல இருந்தா வெளியே நான் வேலை ஒர்க் பண்ண பொண்ணு தான், ஒர்க்கிங் உமன் தான். அந்த வயசுல இருந்து அன்மேரிட்ல இருந்து இப்போ வரைக்கும் 16 வயசுல இருந்து நான் உழைச்சிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் ரொம்ப ஆம்பளைங்க முன்னாடி ஓவரால் ரொம்ப நான் வாய்ஸ் ஓவர் பண்ணி பேச மாட்டேன். தைரியமான பொண்ணு தான். ஆனா இன்னைக்கு இத்தனை பேர் முன்னாடி, இந்த கேமராமேன் லைட்டிங் மேன் இத்தனை பேர் முன்னாடி நான் நடிக்கிறேன். எனக்குள்ள ஒரு தைரியம் கொண்டு வந்தது என்னோட இழப்பு தான். என்னை வந்து விட்டு போனாரு. நான் வீட்டுல நான் பொண்ணா இருக்கிறத நான் ஒரு ஆணா இருக்கிறேன். ஸோ இந்த தைரியத்தை எனக்கு கொண்டு வந்தது என் இழப்புக்கு அப்புறமா தான். நான் தைரியமா இருந்தால் தான் என்னை சுற்றி இருக்கவங்க நல்லா இருப்பாங்க. ஸோ அப்படிதான் நான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கேன். பொம்பளைங்க உஷாரா இருங்க. சும்மா வந்து ஒருத்தவங்க ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்பி அவங்க கிட்ட முழுசா நீங்க கொடுத்துறாதீங்க டக்குன்ட்டு. உங்களுடைய விருப்பம், உங்களுடைய சாய்ஸ், உங்களுடைய பர்சனல். நீங்க என்னவா ஆனா உங்களுக்கு நல்லது, உங்க ஃபியூச்சருக்கு நீங்க முடிவு பண்ணிக்கங்க. அது எந்த ஒரு ஃபீல்டா இருக்கட்டும். ஆனா டக்குன்னு எவனையும் நம்பிடாதீங்க. அதுதான் நான் சொல்றேன். இந்த மாதிரி அவஸ்தைப்படாதீங்க. அது ஒருவேளை அது உண்மையா இருக்கட்டும், ஏஐயா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும்ங்க, அந்த பொண்ணு போட்டு ஏன் நீங்க போட்டு புளிஞ்சிக்கிட்டே இருக்கீங்க? பேசுறவங்க நீ யோகியமா? எவனாவது ஒருத்தி போல்டா வந்து நின்று, நான் சின்ன வயசுல இருந்து பிறந்ததுல இருந்து வெர்ஜின்ங்க, நான் எந்த தெரியாம கூட தப்பு பண்ணது கிடையாது. ஒரு மிருகத்தை கூட நான் கஷ்டப்படுத்துறது கிடையாது. நான் ஒரு தெய்வத்துக்கும் மனிதத்துக்கும் இணைஞ்சு நிக்க வைக்கலாம். அந்த அளவுக்கு நான் பியூருங்கன்னு சொல்லி எவனாவது வந்து நிக்க முடியுமா? என்ன மூஞ்சி வச்சுக்கிட்டு என்ன தகுதி இருக்கு? அடுத்தவங்களை வந்து நீங்க கஷ்டப்படுத்தி இந்த மாதிரி கமெண்ட் பண்ணி பேசுறதுல உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு தான் நான் கேட்கறேன். வாழ்ந்துட்டு போட்டுமே. செலிபிரிட்டியும் மனுஷங்க தான், நார்மல் பீப்புளும் மனுஷங்க தானே. அவங்கள போட்டு நோய் 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 நோயின்றீங்க.
கல்யாணம் பண்ணாலும் பிரச்சனை பண்ணுறீங்க, செப்பரேட்டாக இருந்து சிங்கிளாக இருந்து லிவிங்கில் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் கூட அதையும் நீங்கள் கொச்சப்படுத்துறீங்க. சரி, எதுவுமே எந்த கன்றாவியும் வேண்டாம், நம்ம வாய்ப்புக்காக ஒரு விஷயம் பண்ணி ஏதோ ஒன்று நம்ம ஸ்ட்ராங் பண்ணி நம்ம ப்ரொஃபஷ்னலாக நம்ம நின்றுணும், அதில் வர இன்கம்மை வச்சு நம்ம பார்த்துக்கணும்னு ஒரு விஷயம் பண்ணி மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கிறவளையும் நீங்கள் வந்து கஷ்டப்படுத்துறீங்க. அப்போ எப்படி தான் இந்த உலகத்தில் வாழணும்? பிச்சை எடுக்குன்றீங்க, பிச்சை எடுக்கிற இடத்துல ரேப்பு, வேலைக்கு போ, வீட்டு வேலைக்கு போ, வேலைக்கு அந்த இடத்துலையும் ரேப்பு, எல்லா இடத்துலையும் ரேப்பு எல்லா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அங்கங்கே பொம்பளைக்கு நடந்துட்டு தான் இருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? வீட்டுக்குள்ளே தமிழ் வேந்தன் சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ளே புத்தி வச்சுக்கணுமா? அவர் ஏதோ அந்நியாயத்துக்கு பேசுறாரு. பொம்பளை பொண்ணுங்களெல்லாம் நீங்கள் வந்து வச்சுக்குங்க, நீங்கள் பார்த்துக்குங்க, இல்லை வெளியே வந்தால் இப்படி தான் நடக்கும், ஆம்பளைங்க இப்படி தான் பண்ணுவானுங்க, அப்படி ஆம்பளை அவர், அதனால ஆம்பளை தரமாக பேசுறாரு. அப்போ நம்ம பொம்பளைன்னா பொம்பளை அப்படியே சுருங்கிடணுமா கேட்டுட்டு? எந்த இடத்துல இருக்காரு ஒரு பொம்பளை ராஜ்யம் பண்ணது? தமிழ்நாடே ராஜ்யம் பண்ணாங்க, அத்தனை ஆம்பளைங்க காலில் விழ வச்சாங்க. அந்த மாதிரி ஆளுமை கொண்ட இந்த தமிழ்நாட்டில் பொண்ணுங்களுக்கு தான் முதல் ரைட்ஸ் இருக்கு எல்லா விஷயத்திலையும். எந்த காலத்துல உட்காந்து இவர் பேசுறாரு? எங்க குடும்பத்திலயும் ஒரு சில பேர் இருக்காங்க ஆம்பளைங்க, அந்த புர்கா போட்டுட்டு தான் போகணும், இங்க வரைக்கும் தான் மூடிட்டு போகணும், வீட்டுக்குள்ளதான் அடங்கி இருக்கணும், புருஷன் கூட படுக்கணும், பெத்துக்கணும், குழந்தைங்களுக்காக வாழணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும், பாபாய் சொல்லணும், டிஃபன் செய்யணும், நைட்டு புருஷன் வந்தா பூ வாங்கிட்டு வந்தா வச்சுக்கணும், படுக்கணும், மறுபடியும் காலைல எழுந்துக்கணும், பசங்களுக்கு டிஃபன் ஆக்கணும். அவருக்கு இதுதான் ரொட்டீனு பொம்பளைங்களுக்கு. இதுக்கு மீறி பண்ணக்கூடாது, பண்ணா அது தப்பு, அது டிவோர்ஸு, தலாக்கு. அப்போ உன்னை நான் பார்க்க மாட்டேன், உன்னை சோத்த போட மாட்டேன், நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி திரும்ப ஆக்கி வச்சிருப்பாங்க, டிபெண்ட் பண்ணி வாழ வச்சிருவாங்க. புருஷன் இல்லைன்னா செத்துருவாங்க பாய்சன் சாப்பிட்டு, இல்லைன்னா வாழ்வாதாரம் நெக்ஸ்ட் இல்லை, இப்படி ஆக்கி வச்சிருவாங்க. ஹெல்த் வைஸ் நல்லா சோத்தை தின்னு 3 வேளை 5 வேளை 4 வேளை நல்லா சாப்பிட்டு ஃபிட்டா இல்லாம தூக்கம் சரியா இல்லாம வீட்டு வேலை செஞ்சு இப்படி பண்ணி வச்சிருவாங்க. ஹெல்த் வைஸ் 0, மைண்ட் வைஸ் 0, அவங்க ப்ரொஃபஷனல்லையும் 0, டிபெண்ட் லைஃப். அவர் இல்லைன்னா இது பாய்சன் போட்டு சாவணும், இல்ல வேற எவனையும் நம்பி ஓடணும், அவன் வந்து யூஸ் பண்ணி அவளை விட்டுடணும், அவ ப்ராஸ்டியூஷன்ல போய் சேரணும், அப்படி ஆகும். அந்த பொண்ணோட லைஃப் அப்படி போயிடும். ஸோ அதனால பொண்ணுங்களுக்கு படிப்பு முக்கியம்னு நான் என்னைக்குமே சொல்லுவேன். படிப்பு வேணும், தொழில் வேணும், இன்கம் வேணும், டிபெண்ட் பண்ணி வாழாதீங்க. இந்த 4 விஷயம் நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், உங்களுக்கு புருஷன் தேவையில்ல, பேரண்ட் தேவையில்ல, பேரண்ட் வேணும், கடைசி வரைக்கும் வேணும், நீங்க அவங்களுக்கு வேணும், அவங்கள நீங்க நல்லபடியா பார்த்துக்கணும். புருஷன்ற ஒரு கேரக்டர் இருப்பான், இருக்காம போவான். லவ்வர், லிவிங்ல இருக்கிறவன் யாரா இருக்கட்டும், பிரதர் யாராவே இருக்கட்டும், ஆம்பளைங்க அப்பா அம்மா அப்புறமா நீ யாரையும் நம்ப வேண்டாம், யாரும் கூட இருக்க போறது கிடையாது. நம்ம பெத்த குழந்தைங்களும் இன்க்ளூட் நான் சொல்றேன், அது அதுங்களுக்கு ஜோடி வந்து அது அதுங்களுக்கு ஓடி போயிடுவாங்க, அவங்கவுங்க ஃபேமிலி பார்த்துக்கிட்டு கமிட்மெண்ட் பார்த்துட்டு ஓடி போயிடுவாங்க. ஸோ நமக்கு நம்ம கூட வர்றது படிப்பு, தொழில், இன்கம். சாகுற வரைக்கும் இது 3 வச்சுக்கிட்டா அது பிரச்சனையே இல்லை. எந்த விதமான தப்பும் பண்ண தேவையில்லை, நாம எந்த விதமான ஒரு கஷ்டப்பட தேவையில்லை. அதுக்கு கொஞ்சம் உடம்புல உசுறு நல்லபடியா ஹெல்த்தியா இருக்கிற வரைக்கும் ஓடி ஆடி கொஞ்சம் சம்பாதிச்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் உடம்பு நார்மலா ஒரு மாதிரி வீக் ஆகும்போது, கொஞ்சம் வயசாகும்போது நம்மள அதை பார்த்துக்கோ. கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க, அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும். 7200040619.